Hi dear beautiful souls, welcome to my Erotic Souls family. இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்க போறோம். For that நான் நார்மல் tarot deck and வந்து சக்ரா oracle cards வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது தான் இன்கேஸ் கார்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, அது ஸ்விட்ச் வேர்டாக இருக்கலாம், அஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், அது வேற ஏதாவது ஸ்பெல்ஸாக கூட இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரீடிங் மட்டும் கேட்காம ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அஃபர்மேஷனோ ஸ்விட்ச் வேர்டோ யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்ஸ் எடுத்துடலாம். இந்த வீடியோவை நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஐம் ரெடி டு அட்ராக்ட் லவ் அப்படின்றத டைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் என் வாழ்வில் அன்பை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்க? லைக் இப்போதான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒன் சைடா வந்துட்டு நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை ஆல்ரெடி மேரிட் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களா, உள்ளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கா, அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் காமெண்ட்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸையும் நான் கூடிய விரைவிலேயே உங்களுக்காக மேக் பண்றேன். எஸ், நமக்கான கார்டு 5 of Cups. ஸோ பாஸ்ட்ல ஒரு பெரிய ஏமாற்றத்தை, ஒரு கஷ்டத்தை, ஒரு கடினமான முடிவையும் இந்த ரிலேஷன்ஷிப்ல யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்கீங்க. ஒரு பெரிய ஏமாற்றத்தை இந்த ரிலேஷன்ஷிப்ல யாரோ ஒருத்தவங்க அனுபவிச்சிருக்கீங்க. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், இவங்க வந்து இப்படிதான் நம்ம நல்லா கேர் பண்ணிப்பாங்க, நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க. எதர் நீங்க இல்ல அந்த பர்சன் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு கடினமான ஒரு டெசிஷனும் இந்த ரிலேஷன்ஷிப்ல யாரோ ஒருத்தவங்க வந்து எடுத்திருக்கிறீங்க. இந்த இந்த கார்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கப் வந்து எங்களுக்கு இந்த சைடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா வந்து இவங்க பாருங்களேன், இவங்க இந்த கப்ஸ் எல்லாம் தவற விட்டாச்சு. ஸோ கீழே அந்த கப்ஸ் எல்லாம் போயாச்சு. அதுலயே அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இந்த சைடு திரும்பி பார்க்கவே அவங்க விரும்பல. ஸோ அந்த நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, இப்போ உங்க லைஃப்ல இந்த ப்ராப்ளம் நடந்துருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் வந்து ஒரு 3, இப்போ இது 5 ஆஃப் கப்ஸ். ஸோ 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. என் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதுல நீங்க மேக்ஸிமம் ரீசனா இருந்திருந்திருக்கலாம், அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாம நீங்க ஏதோ பண்ணியிருந்திருக்கலாம். அதே யோசிச்சுட்டு யூனிவர்ஸ் கொடுத்த இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ப்ரெசென்டா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே வந்து பாத்தீங்களா, காலில் எட்டி உதைச்சிட்டு நீங்க ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க ஃப்ரீயா கேஷுவலா உட்காந்துருக்கீங்க. எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஸோ உங்க காலால எட்டி உதைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கான வாய்ப்புகள், அது கெரியரா இருக்கலாம், அது உங்களுக்கு வேற ஒரு புது ஒரு ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே நீங்க வந்து அதை கண்டுக்கிறாம அதை உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறீங்க. பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி என் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப கசப்பா பேசுறது. லைக் இப்போ நம்மளை யாராவது அடிக்கிற பெயினை விட ஒருத்தவங்க நம்மள பேசுறாங்க, பேச்சால காயப்படுத்துறாங்க, அதுவும் நம்ம நேசிச்ச ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து ஒரு வார்த்தை சொல்லி, நம்மள தாங்கிக்கிற முடியாத வார்த்தையை சொல்லி ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்மளால வெளிவர முடியாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படிதான் எண்ட் ஆயிருக்கு. அது உண்மை அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஆமா, அந்த கசப்பான வார்த்தைகள் தான் என்னை ரொம்ப இன்னும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு, இல்லைன்னா அந்த பர்சனை அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க கூடாது, நான் சொல்லிட்டேன் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரிவிங்க. ஸோ இப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ 6 of Swords. மனசுல வந்து சில பிரச்சனைகள்ல இருந்து அவங்க கொஞ்சம் அமைதியா வர்றதுக்கு அந்த பர்சன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி ஹர்ட் ஆயிருக்கீங்களோ இந்த ரிலேஷன்ஷிப்ல, அதே மாதிரி அந்த பர்சனும் ஆஃப்கோர்ஸ் ஹர்ட் ஆயிருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வெளிவரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் நான் என்ன பண்றது, இதை வந்து ஒரு சேசிங் மென்டாலிட்டியில வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து இருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்துட்டு காமா அவங்க வந்து ஒரு அமைதியை நோக்கி வந்து ஒரு பயணத்தை வந்து போயிட்டு இருக்காங்க. மெதுவா வந்து அவங்க லைஃப்குள்ள அமைதியுமே வந்துட்டு இருக்குது. அவங்க வந்து ஒரு மூவ் ஆன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மூவ் ஆன் ஃபுல்லா ஆகல,
பட் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மூவ் ஆன் ஆகிறதுக்காக. ஏதோ ஒரு பர்சன் இதுல வந்து ரொம்ப ஒரு அரகண்டா, ஒரு ஹர்ட் பண்ற மாதிரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காங்க. அது மைட் பி நீங்களா இருக்கலாம், இல்ல அந்த பர்சனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட மைண்ட்ல இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்சன் இப்போ கவனத்தை ஃபுல்லா ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயத்துல திருப்பி இருக்காங்க. அவங்கள சுத்தி வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. முக்கியமா அவங்களோட இந்த டைம் ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், ஐயோ நம்மள வந்து அவங்க தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் எதுவும் வந்துருமோ, வேற எதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களோ. அந்த மாதிரி கிடையாது. அவங்க இந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கான்சென்ட்ரேஷனை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களுக்காக எஃபர்ட்ஸ் கொடுக்கறது, அவங்கள வேலிட் பண்றது. ஸோ ஃபேமிலியில ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு லோன்லினஸ் லைஃப்ல என்ன இருந்தாலும் ஒரு தனிமையா ஒரு பெயினை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த மாதிரி அந்த பர்சன் இல்ல. அவங்க வந்து தனிமையா இல்ல. இந்த டைம் அவங்க வந்து நிறைய ஒரு சர்க்கிளோட, முக்கியமா ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் கூட வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க 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 வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியுது. இந்த பெயினும் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸும் அவங்க லைஃப்ல வந்து இருந்துட்டே இருக்கு. அண்ட் இப்போ ஏன் அப்போ வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க, மூவ் ஆனும் ஆகல. ஸோ அவங்க என்னதான் பிளாக் பண்ணுது அவங்கள அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். எஸ், தி மூன். ஸோ அவங்க வந்து ஏதோ ஒண்ணு நீங்க செய்யாதத, ஆர் நீங்க பேசாதத, ஆர் நீங்க ஏதோ ஒண்ணு நினைச்சு பேசியிருப்பீங்க, அதை அவங்க தப்பா வந்து எடுத்துக்கிறாங்க மைண்ட்ல. இவ வந்து இப்படித்தான் பேசினா, இவன் எதுக்காக தான் இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு. உங்க சைடு என்ன இருக்கு, நீங்க என்ன பேசுனீங்க, நீங்க எதுக்காக இதை சொல்றீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தயாரா இல்லை. சில விஷயங்களை உங்ககிட்ட ஓப்பனா கேட்காம, யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு, இல்ல அவங்களா வந்து பார்த்ததை வச்சு, மேபி ஒரு சில கேசஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்களோட இன்ஸ்டால அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சு நீ இப்படிதான் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அது வந்து சம்டைம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல கூட அப்படி நடக்கலாம். ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு இல்யூஷன்ல வந்து ஒரு அவங்களாவே இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிளியர்னஸ் வந்து வரல. என்ன உங்க சைடு இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்ன அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு சந்தேகம் உங்க மேல இருக்கு. விச் மீன்ஸ் உங்களை வந்து டவுட் பண்றது இந்த ரிலேஷன்ஷிப்லன்னு கிடையாது. ஏதோ ஒண்ணு வந்து நீங்க எதுக்காக இப்படி பேசுனீங்க, எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்றது தெரியாம ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க. ஸோ அந்த இல்யூஷன்ல அந்த பர்சன் இருக்கிறத தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னும் அவங்க உங்ககிட்ட வந்து பேசாம, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து சில ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய அந்த இல்யூஷன். அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றது தான். ஸோ திரும்ப வருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். அதுக்காக தான் மேபி நீங்க ரீடிங்கே பார்த்துட்டு இருப்பீங்க. வா, இஸ் த பியூட்டிஃபுல்லான பேஜ். அவங்க உங்களை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து தனிமையில இருந்திருந்தா உங்களை பத்தி வந்து எப்பவோ திங்க் பண்ணியிருப்பாங்க. அடிக்கடி உங்க ஞாபகங்கள் வந்துட்டு போயிருந்திருக்கும். பட் இந்த ஃபேமிலியில அந்த ஹாப்பினஸ், அந்த ஃபேமிலியில சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலிக்கான சில டைம் அதை வேல்யூ பண்றதுனால இப்போ இந்த டைம்ல அட் ப்ரெசென்ட் வந்து அவங்க மனசுல வந்து நீங்க உங்களுடைய எண்ணங்கள் வந்து எழும்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்க இப்போ இந்த டைம்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க எல்லா விஷயத்துலயுமே சரி, இதுன்னு இல்ல, எல்லா விஷயங்கள்லயுமே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க உங்களுடைய கெரியரா இருக்கட்டும், ஆர் வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் உங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க வந்துட்டு ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்றது, அவங்க பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல நீங்க ஏதோ ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சிகளோ இல்ல ஏதோ ஒரு ப்ரேயர்ஸோ வைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஏன் இன்னும் ரிசல்ட் கிடைக்கல, நான் இவ்வளோ டேஸ், நான் 48 டேஸ் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், 21 டேஸ் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எனக்கு ரிசல்ட் தரல அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது உங்க பிசினஸ்ல கூட இருக்கலாம். நீங்க பிசினஸ்ல நீங்க நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, அதுக்காக நிறைய எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பீங்க, ஆனா எனக்கு ரிசல்ட் தரலையே அப்படின்ற அந்த ஒரு
கொஞ்சம் மனசு கஷ்டப்படாம பொறுமையா கொஞ்சம் இருந்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க இந்த இது எப்படி க்ரோ ஆகி வருதோ அது மாதிரி நீங்க போட்ட எஃபர்ட்க்கான வளர்ச்சியுமே உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க போடக்கூடிய எஃபர்ட், லைக் நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்க அதுக்கு போட்ட எஃபர்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் தரப்போகுது. அண்ட் இந்த பர்சன் வந்து திரும்ப வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஃபார்மலான ஒரு கமிட்மெண்ட்டோட, ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட்டோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அந்த பர்சன் வந்து தயாரா இருக்காங்க. ஒரு பெரிய மாற்றமுமே உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க லைக் ஃபார்மலான கமிட்மெண்ட் இன் த சென்ஸ், லைக் ஒரு சிலருக்கு வந்து ஓகே நெக்ஸ்ட் லெவல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போவோம், ஒரு என்கேஜ்மெண்ட் ஆர் வீட்டில் இதை பத்தி ஓப்பன் அப் ஆகிறது, மேரேஜ்க்கு வந்து மூவ் பண்றது, இந்த மாதிரியான ஃபார்மலான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இஃப் அவங்க ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா. ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷனுமே பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு இந்த எனர்ஜி இருக்கு, லைக் இந்த கார்டு என்ன சொல்லுது, அவங்க இப்போ உங்களை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கார்டு என்ன சொல்லுது, வந்தாங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட், ஃபார்மல் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு ரிசல்ட்டுமே தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது இந்த கார்டு சொல்லுது. ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு, ஏதாவது ஒரு ஏஞ்சல் இருக்காங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதற்கான ப்ரேயர்ஸ் வைக்கிறது, அதற்கான ரிச்சுவல்ஸ் ஏதாவது பண்றது வந்து நீங்க பண்ணலாம். ஆர் வந்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ட்ரைங் ஃபார் ரீயூனியன், நீங்க நம்மளோட வகுப்பு கூட எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட வந்துட்டு ரிலேஷன்ஷிப்புக்காக 25+ டேஸ் ஒர்க் ஷாப் இருக்கு. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல போய் சக்சஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நிறைய சக்சஸ் ஸ்டோரி வந்து நம்மளுடைய கிளாஸ் மூலமா ரீயூனியன்ல ஸ்பெசிஃபிக்கா ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸ்மே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த எனர்ஜியை இன்னும் பூஸ்ட் அப் பண்றதுக்காக. ஸோ அந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஹீலிங் டெக்னிக்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஸ்பெல்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஒரு ஹோலிஸ்டிக் கிளாஸாக வந்து உங்களுக்கு அது இருக்கும். ஃப்ரீ டைம்ல நீங்க பண்ணிக்க மாதிரி இருக்கும். நான் தான் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ண போறேன். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து மெசேஜ் வந்துடும். நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளா வந்து இனிமேல் இவங்க ரீயூனியன் வந்து உங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. ஸோ நிறைய ரீயூனியனுக்கு சான்சஸ் இருக்கா இந்த ரிலேஷன்ஷிப்லன்னு கேட்டிங்கன்னா, ஆமா, ஹை சான்ஸ் ஃபார் ரீயூனியனுக்கு இருக்கு. பட் சில கட்டுப்பாடுகளோட அவங்க வருவாங்க. இந்த பர்சன் வந்து சில விஷயங்கள்ல இப்படிதான் இருக்கணும், லைக் ஒரு டீலிங் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தான் இந்த பர்சன் வந்து வரப்போறாங்க. ஒரு கிங் மாதிரி வந்து உங்க லைஃப்ல வந்து அந்த பர்சன் வந்து வரப்போறாங்க. அண்ட் இப்போ அந்த பர்சன் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஒரு தெளிவு இல்லை அவங்களுக்குள்ள. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. ஸோ நீங்க வந்து சிவன் நம்புவீங்க அப்படின்னா நீங்க மண்டே வந்து சிவன் வழிபடலாம். இல்லை வந்துட்டு மூன் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நான் சீக்கிரமா ஒரு வீடியோ தரேன், நீங்க அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து காதலையும் தாண்டி ஒரு பிக் கமிட்மெண்ட்ல வந்து இதாக போகுது. ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்க போகுது. ஸோ இந்த விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் நம்ம சக்ரா கார்ட்ஸுமே எடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா ஏதாவது பார்க்கலாம். ஸோ அவங்களோட மைண்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ எஸ், கிரிஃப் அவங்களோட, விச் மீன்ஸ் ஹார்ட் சக்ரா. அவங்க வந்து மனசுல வந்து நிறைய வந்து வலிகளை ஏதோ வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வலிகளை வந்து அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த இல்யூஷன் வந்து அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டது. அதனால அவங்க மனசுல வந்து கொஞ்சம் பெயின் இருக்கு. அண்ட் ஏதோ ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. மைட் பி அது நீங்க இருந்தீங்கன்னா அதுவும் உங்க மனசுக்குள்ள போட்டு ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. ஸோ கில்ட், மேபி இதுல ஒரு 80% ஆஃப் பீப்புள் அவங்களை ஹர்ட் பண்ணது, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இப்படி ஆனது நீங்க தான் அப்படின்னு நினைச்சு நீங்களே கில்ட்ல போய்க்கிறீங்க.
அண்ட் நாட் ஓன்லி தட் இன் ரிலேஷன்ஷிப்னு இல்லாம இதுல ஏதோ ஒரு விஷயங்களை நீங்க ஒரு சிலர் வந்து மிஸ் பண்ணிருக்கலாம். தெர் இஸ் லாட் ஆஃப் பென்டிக்கல் எனர்ஜி. ஸோ உங்க கெரியர்ல, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய ஸ்டடீஸ்ல சில விஷயங்களையும் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த டைம்ல வந்துட்டு அது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபார் தட் யூஸ் ஹோபோனோபோனோ. செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சேனல்ல லவ் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க அன்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெஸ்டான ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்க லைஃப்ல அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த லவ் கான்செப்ட் நீங்க எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அன்பா இருக்கிறீங்க, வெளி உலகத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட அன்பை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்களோ, அது உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த கில்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நடந்துருச்சு, இப்ப இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து பாருங்க. ஈவன் அது உங்களுடைய ஸ்டடீஸ் ஆர் பிஸ்னஸ் கெரியர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஈவன் உங்க ரிலேஷன்ஷிப்லயுமே அந்த பர்சன் வந்து கொஞ்சம் பயங்கர மன வருத்தத்துல இருக்காங்க, நீங்களும் கொஞ்சம் கில்ட்ல இருக்கீங்க. ஸோ 2 பேரோட எனர்ஜியுமே இங்க டவுன் பண்றது உங்களுடைய இந்த சக்ரா. ஸோ நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சக்ரா வந்து சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நீங்க மெடிடேஷன் அது மாதிரி பண்ணலாம். இல்லை ஹார்ட் சக்ரா மெடிடேஷன்ஸ் கூட நீங்க பண்ணலாம். ஃபார் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு, ஹார்ட் சக்ராவை பூஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறணும், என்னென்ன மாதிரி பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய வீடியோல நான் கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீ டைம்ல போய் இந்த சக்ராஸ் பத்தி இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்மே நான் நிறைய நம்மளுடைய சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அதையுமே ஃபாலோ பண்ணலாம். ரீயூனியனுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய கைடன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு நீங்க வந்து கிளாஸஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப், நீங்க ஜாப்க்கு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்றணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு கைடன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்க லைஃப்ல ஏதோ ஒரு வாய்ப்புகளை யூனிவர்ஸ் தந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பையே நினைச்சு அப்படியே ஒரு வருத்தத்துக்குள்ள நீங்க மூழ்கிட்டு இருக்கீங்க அண்ட் ரொம்ப கில்ட்டாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கில்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டு உங்க லைஃப்ல இப்போ என்ன இருக்கு அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க ஹீலிங்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் தட் செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுங்க. லவ் கான்செப்டை உங்க லைஃப்ல எடுத்துட்டு வாங்க. இந்த பர்சன் வந்து கொஞ்சம் அமைதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பர்சன் வந்து ஒரு வார்த்தையால இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த நிலைமையில வந்து வச்சுட்டு இருக்கீங்க. அவங்க எங்கேயும் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஃபேமிலியில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் அவங்க எடுத்துக்கணும். அது வந்து ஒரு குட் திங் தான். ஸோ ஒரு இல்யூஷன் அந்த பர்சன் இருக்காங்க. லைக் நீங்க பேசினது நீங்க இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாயையில ஒரு கன்ஃபியூஷனான ஒரு குழப்பமான மனநிலைமையில இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த மெசேஜ் ஒரு டெக்ஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க போட்ட எஃபர்ட், நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஸ்டடீஸ், உங்களுடைய ஹெல்த் எல்லாத்துலயும் போட்ட எஃபர்ட்கான ஒரு பலனை வந்து கூடிய விரைவிலே உங்களுக்கு நீங்க கிடைக்கும். பட் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் உங்க லைஃப்ல ரீயூனியன் நடந்தது அப்படின்னா தருவாங்க. அது ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க, பட் அது ஸ்டேபிளா இருக்காது. ஸோ நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்டேபிளா வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான டெக்னிக்ஸ்மே நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் கிளாஸ். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நீங்க வந்து அந்த சோலுக்காகவும் போன பண்ணும்போது ஹீலிங் அண்ட் ரீயூனியன் வந்து ஃபாஸ்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதை மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஹோப்போனோபோனோ ஏஞ்சல்ஸை வச்சு உங்க லைஃபை மேலும் பெட்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷயத்தினால நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்க. நாட் ஓன்லி இந்த ரீடிங் இல்லை, நீங்க ரிலேஷன்ஷிப்னால ஏதோ ஒரு விஷயத்தினால நிறைய வந்து மனதளவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் டிப் என்னன்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டு அதுல வந்து வாட்டர் ஃபில் பண்ணி ராக் சால்ட் அதுக்குள்ள போட்டு டைலூட் பண்ணிருங்க. ஸோ கல்லுப்பு அதுல கரைச்சிட்டு அந்த தண்ணீரை வந்து உங்க அருகில வச்சுக்கோங்க. நீங்க படுக்கிறதுக்கு, இப்போ நீங்க கட்டிலா படுக்கிறீங்கன்னா கீழே கட்டிலுக்கு அடியில வச்சிருங்க. இல்ல நீங்க வந்து தனியா ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கீங்க, கீழே தான் விரிப்பு விரிச்சு படுப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க தட்டிராத கொஞ்சம் உங்க தலைக்கு மேல வந்து அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க. மார்னிங் அந்த தண்ணீரை கால் படாத இடத்துல வந்து ஊத்திருங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். உங்க நெகட்டிவிட்டி ஃபுல்லா அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கும். ஸோ உங்க நெகட்டிவிட்டி எல்லாம் போறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும்.
நீங்க தயவு செஞ்சு யாரும் காலில் படாத இடத்துல வந்து ஊத்திருங்க. ஜஸ்ட் நீங்க அதை ஃபிளாஷ் பண்ணி கூட விட்டுறலாம். ஏன்னா யாராவது மிதிச்சாங்க அப்படின்னா அந்த கர்மாவும் நமக்கு ஆட் ஆகும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதிரி